ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுற வீடியோ தான் இது. அதுக்கான மெட்டீரியல்ஸ் கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கியர் லாக் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற செயினுக்கு மேட்சிங்கான பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பிங்க் கலர் பீட்ஸும் அதுக்கப்புறம் கோல்ட் கலர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் பிந்தி பால் எடுத்திருக்கேன், இது பிக் சைஸு. அது கூடவே சின்ன சைஸஸ் கோல்டு பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜம்ப்ரிங்ஸ், அதுக்கப்புறம் ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்விசிபிள் செயினுக்கான டாலர். இந்த டாலருமே நாம் தான் மேக் பண்ணோம், அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. கியர் ஒயர் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மோஸ்ட்லி 16 இன்ச் எடுத்துக்கோங்க இன்ச் டேப்பில். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட நெக் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கியர் ஒயரில் வந்துட்டு ஒரு சைடில் நம்ம வந்து கியர் லாக் போட்டுக்கலாம், அது கூடவே ஜம்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த கியர் ஒயரோட எண்டை வந்துட்டு கியர் லாக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போடுற பீட்ஸ்லாம் வெளில போகாமல் அது டைட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு சரியாக தெரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு தனியான ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா டைட் பண்ணிட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கியர் ஒயரோட இன்னொரு சைடு இருக்குல்ல, இப்போ அதில் தான் நம்ம வந்து பீட்ஸ்லாம் கோக்க போகிறோம். ஸோ அந்த எண்டை எடுத்து நமக்கு தேவையான மாடலில் நம்ம பீட்ஸை போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு கியர் லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லாக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கியர் லாக் போட்டுக்கிட்டேன், அப்புறம் ஒரு கோல்டு பால் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிந்தி பால் ஒன்று பெரிய சைஸ் வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டு பால் போட்டுக்கிறேன், கிறிஸ்டலில் நம்ம அடிச்சிருந்தோம்ல அது. அதுக்கப்புறம் பிங்க் கிறிஸ்டல் அந்த பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ திரும்பவும் வந்துட்டு நான் வந்து கோல்டு பால் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என் கஸ்டமர் கேட்டிருந்த டிசைன் தான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணணுன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ போட்டிருக்கேன்ல, இந்த பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த இன்விசிபிள் செயினுக்கான டாலரை வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி லோட்டஸ் மாதிரி இருக்கிற ஒரு டாலர் தான். அதில் வந்துட்டு கேப் இருக்கும். நான் அந்த கேப்பில் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் ஈக்குவலாக பண்ணலைன்னா அது ஈக்குவலாக வராது. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லோட்டஸ்க்கு 2 சைடுமே நான் கோல்டு பிந்தி பால் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் பண்ணதே திரும்ப ரைட் சைட் வந்துட்டு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக அது இருக்கிறதுக்காக நீங்களும் அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த பிங்க் கலர் போட்டிருக்கோம்ல, அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது போடணும். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டான ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு 2 சைடுமே ஈவனாக இருக்கும். இல்லை நீங்கள் அதே டைரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு சிமிலராக இருக்காது. ஸோ அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. இது லாஸ்ட் அவுட்புட் எனக்கு இப்படி தான் வந்திருக்குது. 2 சைடுமே ஈவனாக போட்டுட்டு அந்த லாஸ்ட்டு கோல்டன் பால் போட்டிருக்கோம்ல, லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கியர் லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு கியர் லாக் போட்டு வச்சுக்கணும். இது வந்துட்டு நம்மளோட அந்த டிசைன் வந்து நடுவில் வச்சுருக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஹூக் போகிறதுக்காக ஒரு கியர் லாக்கும் போட்டுக்கணும். மொத்தம் 2 கியர் லாக் இந்த சைட் போட்டுக்கிறோம், அந்த சைடுமே நம்ம 2 கியர் லாக் தான் போட்டோம். ஸோ இப்போ இது ஹூக்கான ஒரு கியர் லாக். அது என்ன பண்ணணும், ஹூக் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்துட்டு கியர் லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹூக் வந்துட்டு கழண்டிட்டு வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் லூஸாக பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் டைட்டாக கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது இந்த பீட்ஸ்லாம் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 சைடுமே கியர் லாக்கை வந்துட்டு டைட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடுமே சென்டராக வச்சு மெஷர் பண்ணி சென்டராக எடுத்துக்கோங்க. சென்டராக எடுத்ததுக்கப்புறம் நம்ம நோஸ் பில்லர் வச்சு அந்த கியர் லாக் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடுமே மேலேயும் கீழேயும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நெக்கில் போடும்போது உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரு சைடாக இருக்கும். ஸோ இதான் நமக்கு லாஸ்ட்டாக வந்த அவுட்புட்டு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கிராஃப்ட் பை உம்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட பேஜ் இருக்குது, அதுக்குமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.